ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளோலை ஃபால்ஸு. சரி இப்போ போடு நீ. ப்ரோ 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 இங்க பாருங்க ப்ரோ. அஞ்சு பிடிச்சாங்க. அப்ப 5 விக்கெட் இல்லையா? ஆமாயா 5 விக்கெட் நான் எடுத்தான். நான் பிடிச்சிட்டானுங்க. போட சரி இது ப்ரோ இங்க பாருங்க. Oh my god அப்படின்னு தம்பி மூஞ்சி காட்டு சொல்ல. இங்க பாரு. ஏய் இங்க பாருடா. ஏய் சித்தப்பா அதெல்லாம் பேசக்கூடாது. இங்க பாரு. ஆமா ஆமா பேஸ் பண்ணிட்டியா? என்னது? டேய் 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 இது நடுத்தரவுல தான் நிக்குது. அசிங்கப்படுத்துறாங்களே. டேய் பிரவீனா தர்மபுரி மூக்கனூர் மலங்க இது. ஏன்றா மேல ஏன்றா தம்பி. இது பாருங்க, இது சும்மா நீச்சல் தெரியாத பீஸ். இதுக்கு நீச்சல் தெரியாது. அதான் அந்த பீஸ் அரைக்கோரா. அதுக்கு அடுத்த பீஸ் அது இன்னும் மோசம். அந்த ஃபர்ஸ்ட்ல அந்த கடைசியில அந்த கல்லு ஓரத்துல இருக்குது பாருங்க, அது மலை மாடு. ஓ மலை பாம்பா? சரி நல்லது. அவ்வளோதான் ஓட்டிக்கிச்சிங்க. இதான் இந்த ஆட்டம் ஒன்று தேர்த்து போயிரு. அதுக்கு பேர் என்ன? இது ஒன்றும் அழுக்க தேய்க்கல குளிக்கிறதுக்கு. அது நீர் யானை. இத மூஞ்ச காட்டு. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மலையில இவ்வளவு தண்ணி இருக்கு. பிரவீனா டேய் போடாங்க மேல போடான்னு பைத்து. ரொம்ப காட்டு பகுதி. ஒரு வெள்ளோலைக்கு மேல 1 கிலோமீட்டர் மலையில போகணுங்க. வெள்ளோலையில ஏரிக்கரைக்கு மேல ஒரு 1.5 கிலோமீட்டர் மேல போகணும். ஆமா அங்க போனா இந்த அருவி இந்த மாதிரி அருவி இருக்கு. தண்ணி சூப்பரா இருக்கு. குடிக்கவும் நல்லா இருக்கு, குளிக்கவும் நல்லா இருக்கு. இந்த தண்ணி தான் குடிச்சிருக்கோம். தண்ணி வந்து ஏய் ஏய் இந்த தண்ணி வந்து பியூர் வாட்டர், மூலிகை தண்ணி. என்னடா பண்ற? என்ன இந்த தண்ணி இல்லையா? இந்த தண்ணி மூலிகை தண்ணி. இதெல்லாம் முன்னாடி வா முன்னாடி வா முன்னாடி வா. அங்க போய் என்ன பண்ற நீ? இது வந்து மூலிகை தம்பி. டேய் இது வந்து மூலிகை வாட்டர். யூ டெல் மீ. இதெல்லாம் என்ன பண்ற? கல்லு போட்டு இந்த கேமரா உடைச்சிடுறியா தம்பி? காசு வாங்க. சரி போடு. கை கரெக்டா வரணும். பிடிச்சிட்டாரு. இது என்னது? கல்லு மூலிகை வாட்டர் போடு. ஐயா தம்பி நம்மளா கேட்ச் பிடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் தம்பி. அது மிஸ் ஆயிடுச்சு. டேய் அப்பனும் போல. ஏய் இங்க பாரு. டேய் காட்டுடா. டேய் இதுடா இங்க பாரு. ஏய் வீரப்பலாம் இந்த காட்டுக்கு அன்னைக்கு வந்தது கிடையாது. தொப்பூரோடு சரி. தொப்பூர் காடோடு சரி. நெருப்பூர் இங்கெல்லாம் வரல. மலையூர் மம்டியா மட்டும்தான் அங்க வந்தது. இங்கெல்லாம் வந்தது கிடையாது. வெற்றியே எங்க மறைஞ்சிட்டு அந்த செடியில போய் என்ன பண்ற? செடியில போய் வாங்க மேல போலாம். மேல போலாம் வா. மேல போலாம் வா. வயிறு இடிக்குதா? சரி நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. நாங்க இந்த தண்ணி
சரி உங்களுக்கு 2 பேருக்கு வயிறு அடிக்குது முட்டுதா, அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம் தெரியுமா, மேலே போயிட்டு தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்க்குறோம். ஏன் அதெல்லாம் ரொம்ப லாங்கில் போகணும். 1 கிலோமீட்டர்னா கூட போகலாம், வாங்க போகலாம். 1 கிலோமீட்டர் இல்லை, அதெல்லாம் 5 கிலோமீட்டர் வரும் தண்ணி எங்கேருந்து வருதுன்றது. 5 கிலோமீட்டருக்கு மேலே வரும். போகலாமா? 5 கிலோமீட்டர்லாம் போக முடியாதுங்க, 5-6 கிலோமீட்டர். அதுக்கு இதுக்கு இடையில வந்து வாழை மரத்து மட்டும் வலுவா இருக்கும். அதுக்கு அடுத்து போனா கொட்டை, அந்த கொட்டையான போனால் மட்டும்தான் வலுவா தண்ணி வரும், வேற எங்கேயும் வராது. இங்க இருந்து இல்லைங்க, வாழை மரத்து மடுவுக்கு மேல கொட்டையான போனாதான் அந்த தண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஆன்ஸ் கலிவேஷன் வரல அப்படின்னு அவர்கிட்ட வழி சொல்லுவாரு. ஹாய் காய்ஸ், பாருங்க ப்ரோ, அங்கே நிறைய சிறுத்தை இருக்கு, பார்த்து தான் வரணும். இன்னும் 1.5 கிலோமீட்டர்ஸ் கம்மியா கம்மி. நண்பர்களே, இது அடியில மணல இருந்து ஜலிச்சு போறது தான் ஊத்து. பாருங்க, கொலமி. வாங்க பின்னாடி வாங்க, தொடர்ந்து வாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கெல்லாம் வந்தீங்களா செம ஜோரா இருக்கும். வாங்க, ரொம்ப என்டர்டைன்மெண்ட் இருக்கும். இன்னும் மழைக்காலம் தான் வந்துடல, ஃபால்ஸ் ஓவர் ஃபால்ஸாக இருக்கும். வாங்க, ஓவர் மழை தண்ணி இருக்கும். வாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிச்ச என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். 1 டே ஃபுல்லாக கம்பாய்ஸ். இதான் இப்போ வந்து வாழமரத்து மாடு அது கீழே வந்து கம்பாய்ஸ். இதுக்கே தண்ணி இல்லை கம்பாய்ஸ். எப்பயுமே தண்ணி இருக்குமா, ஆனால் இப்போ மட்டும் தண்ணி கிடையாது. ஆனால் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 400 மீட்டர்லேருந்து 500 மீட்டர், அதாவது ஒரு 1/2 கிலோமீட்டர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய இருக்குது. இங்கே மட்டும் தண்ணி கிடையாது. ஆனால் எப்பயுமே தண்ணி வர்த்தாத தண்ணி இங்கே தான். இது இவ்வளோ ஹைட்லேருந்து குதிச்சுட்டு இருக்கோம், ஆனால் தண்ணி இப்போ இங்கே ஃபுல்லும் எங்கேயுமே தண்ணியே கிடையாது. எப்படி அப்படி வேக்காட்டத்துலேயும் வந்து இங்கே தண்ணி குடிக்கிற தண்ணி இருக்கும். வெயில் காலத்தில் கூட தண்ணி இருக்குமா தேங்கி, இதை மிஞ்சி போகிற கீழே வலிஞ்சு போகிற தண்ணி தான் கீழே போகுமா. ஆனால் இங்கே தண்ணி இல்லை. ஆனால் இங்கிருந்து 1/2 கிலோமீட்டர் கீழே மட்டும் தண்ணி நிறைய இருக்குது. தண்ணி 1 கிலோமீட்டர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி தான், கொஞ்சோண்டு தான் இருக்குது. இவ்வளோ தண்ணினாலே ரொம்ப கூலிங்காக இருக்குது, ரொம்ப சுத்தமான தண்ணி. ஆனால் கீழே 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் தண்ணி இருக்குது, இடையில எங்கேயுமே தண்ணி கிடையாது. இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பாறை மணலுக்குள்ள ஊறி கீழே போய் தான் தேக்கத்தில் தேங்கி நிற்கும். நாம் அடுத்தது இந்த தண்ணி சூப்பராக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி சுத்தமான தண்ணி, குடிச்சோம்னா நல்ல டேஸ்ட்டு. எந்த உப்போ இல்லை வேற எந்த ஒரு நம்ம ஒரு 4-5 பேர் வந்து பொறுமை வரணும். அது வந்து கீழே இருந்தே வீடியோ எடுத்துன்னு வரணும். ஏங்க அருமையா இருக்கும், சூப்பரா இருக்கும். கமான் ஃபாலோ மீ ஃப்ரெண்ட்ஸ். கட் ஆயிடுச்சு, போன வந்துருச்சு. எப்பயுமே வழியா தண்ணி இருக்கு. நாங்கள் கிளம்பி போகலாம், அந்த வழியில் தான் போவோம். சாயம் அந்த வழியில் தான். அரைமலை வந்துட்டு போங்களா? அரைமலை இல்லை, அரைமலைன்னா வாழை மரத்து மாடு போனாதான் அரைமலை. இப்போ வாழை மரத்து மாடு கீழே தான் இங்கே சொன்னீங்களே, அதெல்லாம் கிடையாது. ஒன்று போடணும். ஆமாம், கட் பண்ணிட்டியாடா? திரும்ப புதுசாக எடுத்தா தானே அந்த மடு போனங்கனாவே வந்து அரைமலைன்னு கூட சொல்ல முடியாதுங்க. எடுக்க தெரியும். இங்க வாங்க ப்ரோ, 20 மீட்டர்ஸ் ப்ரோ. அந்த 20 மீட்டர்ஸ் பெண்டிங் இருந்தது இப்போ ஏறி காட்டுறோம். டேய் பேக் பண்ணி இங்க ஒரு அறிகுறி சொல்றேன். ஆனா அது அழிக்கிறது வந்து பெரிய எடுக்கிறியாடா? கட் பண்ணி அந்த ஆட்டு போய் தொலைவா எடுக்கணும். தொலைவா எடுக்கணும். நீ வந்து அந்த பாரம்பரிய சந்தில் நின்று எடுக்கணும். ஃபுல்லாக கை காட்டணும். அவன் தொலைவா போய் உடிச்சிடுறான். அங்கே இருக்கிறாங்க, அவங்க வந்து இந்த கல்லூரி இருக்கிறாங்க. அதான் அந்த நீங்கள் இப்படி வாங்க, கல்லூரியில் அந்த கல்லூரியில் அவங்க போகிறாங்க. இப்படி வாங்க, இப்படிக்க. நீ அவங்க சொல்கிறத நீ எடுக்கணும், நான் சொல்கிறது எடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிறது சின்ன கோட்டை, எங்கள் ஊருக்கு நேராக அப்புறம் அந்த சின்ன சும்மா இவ்வளோ இருக்குது. அது வந்து இரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கெல்லாம் தண்ணி வந்த இடம். இதெல்லாம் பழைய காலத்துல தண்ணி வந்த இடம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலே வரைக்கும் பாருங்க.
என்ன கொய்யா மரம் மாதிரி இருக்கு? ஆஹா. இது கொய்யா மரம் கிடையாது, பொங்கு மரம். அதில் வந்து என்ன சொல்லலாம்னா கொடி ஒரு செடி போயிருக்கு. கொடி போயிருக்கு. இல்லை இல்லை, நீ அதை மட்டும் கேட்ட, வாய்ஸ் மட்டும் கேட்டால் போதும். செஞ்சும் பாருங்க, பெரிய பள்ளம் இருக்கு, ஆனால் தண்ணியே கிடையாது. மேலே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஹைட்டாக இருக்கு. அவர் நின்று பாருங்க, அதுலேருந்து தண்ணி வலிஞ்சு வந்துட்டு இருக்கோம், தண்ணியே கிடையாது. கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 800 மீட்டர் கீழே ஆழத்து கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி இருக்குது. இங்கெல்லாம் தண்ணியே கிடையாது. எப்படி தண்ணி வருதுன்னே தெரியல. கீழே இருந்து பார்த்தீங்க, இங்கே மேலே இருந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளேயே ஊறி கீழே போய் தேங்கிட்டு இருக்கு தண்ணி. இன்னும் மேலே போய் பார்க்க. நீ சொல்லு அப்புறம் இங்கே பாருங்க, இவ்வளோ செங்குத்தாக இருக்குது ஏரியா. ஆனால் பார்த்தீங்கன்னா பாறை இவ்வளோ இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா பள்ளத்தில் எங்கேயுமே தண்ணியே கிடையாது. ஆனால் கீழே எப்படி நமக்கு கிடைக்குது பார்த்தீங்களா? நாங்கள் ஏறுறோம் பாருங்க, இவ்வளோ ஹைட்டு செங்குத்தாக இருக்குது. ஆனாலும் இதில் தண்ணி வலிஞ்சே வரல. ஆனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் 800 மீட்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி. இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் தண்ணி வலிஞ்சு வர்றது. தண்ணி இங்கே எங்கேயுமே கிடையாது. அவ்வளோ தூரத்தில் அவ்வளோ ஹைட்டு இருக்குது. அவ்வளோ ஹைட்லேயும் இங்கே தண்ணியே வழியில. ஆனால் இதுலேருந்து ஊடுருவி கீழே வந்து பார்த்தீங்கன்னா 800 மீட்டர் 900 மீட்டர் கீழே தண்ணி வருது. வாங்க போவோம், வாங்க போவோம். இதெல்லாம் எடுக்கலாமா? எடுக்கலாமே நாங்களா? உடம்பா போகலாம். அதை கையில் வச்சுக்கின்னு காட்டணுங்க. அதெல்லாம் ஒதுக்கி போட்டு தான் காட்டணும். இங்கே பாருங்க, அங்கேருந்து நாங்கள் கீழே இருந்து 1 கிலோமீட்டர் அந்த தண்ணி முன்ன ஃபால்ஸு நாங்கள் குளிச்சோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து மேலே 1 கிலோமீட்டர் வந்துருக்குறோம். 1 கிலோமீட்டர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி தாங்க இருக்குது இங்கே. ஆனால் கீழே மட்டும் நிறைய தண்ணி இருக்குது. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே ஊடுருவி அங்கே போய் தேக்கத்தில் தேங்கி இருக்குது தண்ணி. தண்ணி மட்டும் கட்டு குடிச்சு பாருங்க, மூழ்கி போங்க. இது பாருங்க தண்ணி, அதே தண்ணி தான் குடிக்கும், மூழ்கி. அதே தண்ணி தாங்க. காட்டுக்குள்ள சுத்தமான தண்ணி, உப்பு எந்த ஒரு சுத்திகரிப்பும் இல்லாமல் சுத்தமான இயற்கையான தண்ணிங்க, அருமையான தண்ணி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நல்ல தண்ணி நமக்கு கிடைச்சிது. இப்போ எல்லாமே ஃபில்டர் தண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஓகேவா? இதை வந்து சின்ன கல்லை தேர்றது செங்கோட்டங்கல்ல. அதுக்கு அடுத்தது வந்து ஸ்டெப் எல்லாம் அது பெரிக்கோட்டங்கல்ல. அதுக்கு இடையில் வந்து இந்த தெரிகிறது வந்து தேங்கல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் தேன் அடிச்சுக்கலாம். தேன் எவ்ரி டைம் இருக்கும், எப்பயுமே தேன் இருக்கும், எப்பயுமே தேன் இருக்கும். ஆனால் வந்து தேங்கல்லில் அழிக்கிறது வந்து இங்கேருந்து கீழேருந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 200 மீட்டர் ஹைட் இருக்கும். 200 மீட்டர் ஹைட் கீழே இருந்து பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் ஹைட். அப்புறம் எப்படி அழிப்பீங்க அதை? அதுக்கு என்ன ப்ராப்ளம்னா, மேலேருந்து கயிறு விட்டு மேலே ஸ்டெப்பில் போய் மேலே நின்றுக்கோங்க. அதுலேருந்து கயிறை விட்டு அதுலேருந்து ஸ்டெப்பாக இறங்கி வந்து 200 மீட்டர் கீழே இறங்கணும். ஆமாம். 200 மீட்டர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 200 மீட்டரு, மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 அடி, 200 அடி, குறைஞ்சபட்சம் 200 அடி. இப்போ தேன் இருக்குங்களா அதில்? இப்பயும் தேன் இருக்குது, இப்பயும் தேன் இருக்குது. இப்போ நாம் போனாலே அழிக்கலாம், தேன் இருக்குது. ஆனால் யாரும் போகிற கட்டியா, யாராச்சும் ஒருத்தர் தான் போவாங்க. இப்போதைக்கு ஆகும், வேணுங்கிறவங்க போய் அழிப்பாங்க. வேணுன்றவங்களும் ஒரு 8 பேர் ஒரு 10 பேர் சேர்ந்து தான் அழிப்பாங்க. அது என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, மேலேருந்து வந்து கயிறை 4 பேர் பிடிச்சி அதில் ஏணி மாதிரி கட்டி அந்த கயிற்றுல இறங்கி கீழே அறுத்து தேன் புகை போட்டு அறுத்து விட்டால் மட்டும் கீழே வந்து ஒரு 6-7 பேர் இருந்தால் மட்டும்தான் இந்த வேஷ்டி இந்த மாதிரி துண்டு அந்த மாதிரி போட்டு அறுத்தோம்னா அது கீழே வந்து விழுந்துடும். அதுக்குள்ள கீழே வந்து விழுந்தப்புறம் எடுத்துக்கிறது. அதை வந்து பேக் பண்ணிக்கலாம். அதில் வந்து எப்போ வேணாலும் தேன் அடிச்சுக்கலாம். எப்பவுமே தேன் இருக்கும், எப்பவுமே தேன் இருக்கும். ஒரு சின்ன குழி மாதிரி இருக்குங்களா, அந்த நிழல் தெரியுது இல்லை, அதுக்குள்ள அதுக்கு மேலே போகணும், அதுக்கு மேலே போகணும். அதுக்கு மேலே அந்த கல் ஒட்டி அடியிலே இருக்கும். ஆனால் கீழேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்ரு, குறைஞ்சபட்சம் 200 மீட்ரு அவ்வளோ லைட்டு இருக்கும். இங்கே நம்ம லாங்லேருந்து பார்க்கறதுனால அது டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. பக்கத்தில் போனோங்களோ அது இன்னும் வந்து பக்கத்தில் போய் பார்க்கல பெருசாக தெரியும். சரிங்க, அந்த மலை வந்து 4 முனை தெரியுது. அந்த 4 முனைக்கு போயிருக்கீங்களா? 4 முனை எல்லாம் போயிருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தரது பன்னிக்கல் ஓட்டுன்னு நாங்கள் சொல்லுவோங்க. லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஆடு மாடு மேய்க்கல வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது பன்னிக்கல் ஓட்டு. அவ்வளோ தூரம் போவீங்க? கீழே இருந்து நாங்கள் அவ்வளோ சொல்ல போகிறோம். அதெல்லாம் பக்கம் இல்லைங்க, அங்கே மேலே லைட்டாக கோபுரம் தெரியுதா,
கோபுரம் வட்டியும் நாங்கள் ஆடு மேய்ச்சி இருக்கோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து தாண்டனுங்களாம் வந்து செல்கொல்லி பாலம்னு சொல்லுவாங்க, நாங்கள் ஆடு மேய்க்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா செல்கொல்லி பாலத்தை தாண்டிங்கன்னா உச்சி மரத்துக்கோட்டைன்னு ஒரு ஊர் சொல்லுவோம், ஒரு ஏரியா சொல்லுவாங்க. அங்கே ஊருன்றதுலாம் கிடையாது. உச்சி மரத்துக்கோட்டை தாண்டினா மேலே கோயில், அதுக்கப்புறம் அப்படியே ரைட் எடுத்தீங்கன்னா அஸ்திகரி. அப்புறம் அப்படியே கடத்தூர். கடத்தூர் அஸ்திகரி அடுத்தது அது ஏறி இறங்கணும். அது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 5-6 மீட்டர் 5-6 கிலோமீட்டர் லாங் இருக்கு ஏறி இறங்குனாவே. ஆனால் பார்க்கறதுக்கு வந்து பக்கமாக தெரியும், நடந்து பார்த்தா வந்து லாங் தெரியும், ரொம்ப லாங். ஆமாம், இது வந்து தேங்கல்ன்றது எவ்ரி டைமு 24 hours தேன் இருக்கும். அதை அழிக்கணும்னா 10 பேர் போகணும். 10 பேரில் வந்து 4 பேர் அந்த கல்லுக்கு மேலே நிற்கணும், பிடிக்கணும் கயிறு. ஆமாம், கயிறு பிடிச்சி நிற்கணும். மற்ற ஆளுங்க வந்து கீழே வெயிட் பண்ணணும், கையில் இறங்கணும். ஆனால் ஒரு ஆளே மட்டும்தான் இறங்க முடியாது. ஒரு ஆள் இறங்கி புகை போட்டு அழிக்கணும்னா மட்டும்தான் அது தேன் அழிக்க முடியும், எடுத்துகிட்டு வர முடியும். அதுக்கும் வந்து நீங்களும் வந்து கையில் கத்தி எடுத்துகிட்டு போயில அழிக்க முடியாது. அதுக்கு வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், எங்ககிட்ட இருக்குது வந்து. அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு புகை போட்டு அதுக்கப்புறம் அதை பிடிச்சி சுரண்டி அது கீழே தள்ளனா மட்டும்தான் கீழே விடும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வழி இருக்குல்லாம் நீங்கள் மொத்தமாக அப்படியே போகிற வழியில் போகலாமா? அப்படி அது இதுக்கு முன்னே வந்து சராயங்காசுக்குள்ள வந்து நாங்கள் வழி இருக்கோம், எல்லாமே சுத்தமாக பிளாட்டாக இருக்கும், எல்லாமே முள் வெட்டியே சராயங்காசிடுவாங்க. இப்போதைக்கு வந்து யாரும் சராயங்காசுறதுல யாரும் எந்த இதுவும் இல்லை. அதனால் வந்து நாம் இப்போ போகணும் வழி பண்ணி தான் போகணும். அப்போ இப்போ போனால் தேன் இருக்கும். தேன் கன்ஃபார்ம் 199% தேன் இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்த்தீங்களா அது தேன் இருக்கிறது உங்களுக்கே தெரியும். நாம் சொல்லி தெரியணுன்றதுல 199% தேன் இருக்குது. இங்கிருந்து வந்தது 1/2 கிலோமீட்டர் வந்துருப்போம், அது வந்து 1 கிலோமீட்டர் மேலே போகும். 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வரும் அதிகபட்சம், அவ்வளோதான். ஆனால் கன்ஃபார்ம் தேன் இருக்குது அதில். மலத்தேன் தான். மலந்தேன் தான், வேற எந்த தேனுமே அதில் இருக்காது. நல்லா இருக்கும் அந்த தேன். நெய் வந்து ஒரிஜினல். இப்போ யாரும் உட்காந்துட்டுங்க ப்ரோ, நாங்கள் வந்து போட்டுருதான் சிரமம். செருப்பெல்லாம் போடுங்க, ரொம்ப வெற்றி போன் பண்ணுறாரு. வெற்றி வெற்றி கட் பண்ணு. இது வெற்றி போன் பண்ண. இதே மாமா நீ பேசுற, பேசு, நீ தான் பேசு. இது பாருங்க இவ்வளோ பெரிய எலும்பா இருக்கு. இது என்ன எலும்புன்னு தெரியல. தலையோட எலும்பு இது என்ன எதுவும் தெரியல. மானா மானு வாய்ப்பு இல்லை, 190% வாய்ப்பு இல்லை. இல்லை ஏதாவது மூட்டு எலும்பா? இது என்ன எலும்புன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. இந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய எலும்பு, இவ்வளோ பெரிய ஓலை இருக்குது. இது வந்து கண்ணோட பகுதியா இல்லை தலையா என்னன்னு தெரியல. இதோட 2வது எலும்பு கிடச்சிருக்கு. சப்போஸ் இன்னும் மேலே போயிருந்தோம்னா இன்னும் எவ்வளோ இருக்குன்றது தெரியல எனக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய எலும்பாக கிடச்சிருக்கு. இது இவ்வளோ தலையோட எலும்பா இல்லை என்னன்னு எங்களுக்கு சரியாக தெரியல. இந்த ஓல்ஸை பார்த்தா கண்ணு மாதிரி எங்களுக்கு தெரியுது, ஆனால் அது கண்ணா என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. நல்லா பெரிய எலும்பாக இருக்குது. எதோட எலும்புன்னு தெரியல. சொல்லுங்க. நாளைக்கு ஒரு நாள் எப்படி போட்டு நான் வந்து காஞ்சியில் போய் சொல்லுங்கள். வந்ததானே அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, என்னைக்கு வருவோம்னா சொல்ல முடியாது. ஏய் அவ்வளோதான் கமிட் பண்ணுவாங்க. அவ்வளோதான் போயிட்டே இருக்க வேண்டியதான். சாமி செருப்பு தொடப்பாட்டு பிஞ்சு போயிடும். அவங்ககிட்ட ஒரு கிளிக் பண்ணுங்க. ஏய் இருடா, கிளிக் பண்ணாதா, இனிமேல் அடுத்ததுடா. இதெல்லாம் சொல்ல கிளிக் பண்றா. அவ்வளோதாங்க, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இல்லை அவன் தான் டேடி கிளம்பத்தான். ஏய் வாங்க ஏறி வாங்க. திரும்பவும் இன்னொரு டைம் பார்க்கலாம். ஓகே டன்.